வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஹாப்பி பர்த்டே லூசி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சினிமால எப்படியாவது நடிகன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஹாலோசினேஷன் ப்ராப்ளம் வேற வருது. அந்த ஹாலோசினேஷன்ல இவருக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது. எதனால நமக்கு அது திரும்ப திரும்ப தெரியுதுன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இவருக்கு ஒரு இன்விடேஷன் வருது. இந்த இடத்துக்கு வா, எங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணுன்ற மாதிரி இன்விடேஷன் தராங்க. அந்த இடத்துக்கு போன ஹீரோக்கு என்னெல்லாம் அதிர்ச்சி காத்துட்டு இருந்ததுன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். சாத்தானு பூஜை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி இந்த படத்துல பேசியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பீட்டர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வீட்டை பாக்குறாரு. இந்த வீடு இந்த பிளானுக்கு சரியா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு போல. யாருக்கோ கால் பண்ணி இதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு வீடு பார்த்திருக்கேன், இது கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்ற மாதிரி போன்ல இருக்கவரும் சொல்லிட்டாரு. இப்ப காலையில சமயம் புரோக்கரை இந்த இடத்துக்கு பீட்டர் வர வச்சிடுறாரு. புரோக்கர் இருக்கார்ல, சூப்பரான வீடு சார், நான் ஓனர் கிட்ட பேசி கம்மி ரேட்டுக்கு முடிச்சு தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எவ்வளவு கம்மி ரேட்டுக்கு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா முடிச்சுட்டாங்க, நான் உங்களை தனியா கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பீட்டர் சொல்லிட்டாரு. அப்போ ஓகே சார், பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட போன் எடுத்து ஓனருக்கு கால் பண்ணிட்டாரு. பேசி டீலையும் முடிச்சிடுறாரு போல. டீலை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பீட்டர் இருக்காருல, இதுக்கப்புறம் இவன் நமக்கு தேவையில்லை, இவனுக்கு எதுக்கு கமிஷன் தரணும் அப்படின்ற மாதிரி இவனோட கதையை முடிச்சிடுறாரு. அதாவது இந்த பில்டிங்ல வச்சே கதையை முடிச்சு டிஸ்போஸ் பண்ணிடுறாரு போல. இங்கதான் ஹாப்பி பர்த்டே லூசி அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. இப்ப நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் அசோக் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் ஃப்ரெண்டு டாக்டர் கிட்ட கூட்டு வந்திருக்காரு போல. இப்ப டாக்டரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவருமே சினிமால நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது ஆக்டர் ஆயிரணும்ன்றது தான் என்னோட ஆசை. இதுக்கு நடுவுல தான் இந்த பிரச்சனை எனக்கு இப்ப ரீசெண்டா வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, இவர் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வித்தியாசமா சவுண்ட் கேட்கும். முடிச்சு பார்த்தா எதுவுமே பக்கத்துல இருக்காது. இதை தாண்டி அடிக்கடி வித்தியாசமான கனவு வருது. அதாவது ஒரு வீட்டுக்குள்ள போற மாதிரியும், அந்த வீட்டுல அமானுஷமா நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரியும், ஊடி போட்ட மாதிரி ஒரு நபர் அட்டாக் பண்ற மாதிரியும் இவருக்கு தோணிட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. டாக்டருமே சில விஷயங்களை சொல்லிட்டாரு. நீங்க சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய புக்கு நிறைய படம்லாம் பாப்பீங்கல்ல, அதோட தாக்கத்தினால தான் இந்த மாதிரி தோணுது. நிறைய ஹாரர் படம்லாம் பார்க்கும்போது அந்த சீன் நடுவுல உங்களுக்கு தோணுது, கனவுல எல்லாம் தோணுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல டாக்டர், வேற மாதிரி இருக்கு, அது படத்தோட சீன் மாதிரியே இல்லன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. படத்தோட சீனா தான் இருக்கும், உங்களுக்கு போக போக அது கிளியர் ஆயிடும். யார் கூட வந்திருக்கீங்கன்னு டாக்டர் கேட்கிறாரு. என் ஃப்ரெண்டு தான் உங்களை ரெஃபர் பண்ணா, என் ஃப்ரெண்டு வெளியே தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, உங்க ஃப்ரெண்டை அனுப்பி விடுங்க, நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சிடுறாரு. இந்த ஃப்ரெண்டோட பேரு தீபக் அப்படின்றது. இவர் ஓரளவுக்கு நல்ல வேலையில இருக்காரு. அசோக்கோட செலவு எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்கிறாரு போல. இப்ப டாக்டர் கிட்ட என்ன விஷயம்னு கேட்கிறாரு. டாக்டர் அசோக் கிட்ட பிரச்சனையை சொல்லியிருக்க மாட்டாரு, இவர்கிட்ட தான் பிரச்சனையை சொல்லிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அசோக்கை பொறுத்த வரைக்கும் ஹாலோசினேஷன் ப்ராப்ளத்தோட ஸ்டேஜ் 2ல இருக்கிறதா சொல்லிட்டாரு. இது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4க்குலாம் போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், மென்டல் பேஷண்டா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கவனமா பாத்துக்கோங்க, டேப்லெட் எல்லாம் கரெக்டா எடுக்க வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை பத்தி தீபக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் அசோக்கு தெரியாதுல்ல, என்ன மச்சான் அப்படி யோசிச்சுட்டு இருக்க, டாக்டர் பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வேலை விஷயமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டான தீபக்கும் சமாளிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே டீ குடிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. இப்ப அசோக்கும் அவர்கிட்ட வாய்ப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. கவலைப்படாதப்பா, பார்த்து பண்ணிக்கலாம், சரி நான் குடிச்ச டீக்கு காசை தந்துரு அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அசோக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து டீ குடிக்கிறதுக்காக வராரு. அசோக்கோட எல்லா செலவையும் அந்த தீபக் தான் பார்த்துட்டு இருக்காரு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்லி லைட்டா கிண்டல் பண்றாங்க. நீ இதே மாதிரி சுத்திட்டு இருந்தா என்னடா அர்த்தம், ஒரு வேலைக்கு போலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் தீபக்கோட காசுலயே சாப்பிட்டுட்டு இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுறாங்க. இதை கேட்கிற தீபக்கு டென்ஷன் ஆயிடுறாரு. செலவு பண்ற எனக்கே பிரச்சனை இல்ல, உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்படி திட்டிட்டு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸுமே பதிலுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அசோக் இருக்காருல, அவங்க பேசினதுல என்ன தப்பு, அவங்க சரியா தான் சொன்னாங்க, நான் ஒரு வேலைக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அசோக் சொல்றாரு. அதுக்கு தீபக் இருக்காருல, நீ என்னடா பேசிட்டு இருக்க, இப்ப இப்படி பேசுறவங்க நீ சினிமால சாதிச்சதுக்கு அப்புறம் உன்னை தேடி வருவாங்க, உன்னை புகழ்ந்து பேசுவாங்க, நீ சினிமாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, பினான்சியலா நான்
உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா, கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இவருக்குமே ஃப்ரெண்டை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்டோட பர்த்டே வரப்போது, அதனால தீபக் இருக்காருல, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற புக்கை தராரு. இதே புக்கை வேற ஒரு பொண்ணு கிஃப்டா வாங்குறாங்க. இந்த பொண்ணு பேரு லூசியா இருக்கும். லூசியை பொறுத்த வரைக்கும் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 3 பசங்க ஒரு பொண்ணு. இவங்க எல்லாருக்குமே ஒரே நாள் தான் பர்த்டேவா இருக்கும். அதாவது இவங்க எல்லாருக்குமே நாளைக்கு தான் பர்த்டேவா இருக்கும். அது எப்படி ஒரே நாள்ல எல்லாருக்கும் பர்த்டேவா இருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க எல்லாருமே எப்பவுமே ஒரு இடத்துக்கு போய் ஜாலியா பார்ட்டி பண்ணுவாங்க போல, அதாவது லூசியோட கெஸ்ட் ஹவுஸ்ல போய் பார்ட்டி பண்ணுவாங்க போல. இந்த வாட்டியும் ஜாலியா பார்ட்டி பண்ணலான்ற மாதிரி லூசி சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப லூசி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு ஸ்டார்டிங்ல பீட்டர்னு ஒருத்தர் ஒரு வீடை வாங்கணும்னு முடிவு பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் லூசி கூட்டு வராங்க. லூசிக்கும் பீட்டருக்கும் என்ன சம்பந்தம்ன்றது நமக்கு கிளியரா தெரியல. லூசி நான் சொல்ற வரைக்கும் மேல வராதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வினோத்னு ஒருத்தர் படிக்கட்டை கிளீன் பண்ற மாதிரி அப்படியே மேல போலான்னு யோசிக்கிறாரு. என்னடா மேல போலான்னு இருக்கியான்ற மாதிரி காயத்ரின்னு ஒரு பொண்ணு கேக்குறாங்க. சேச்சே அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. என்னதான் அவன் மேல போய் பண்றான்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இப்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல வித்தியாசமான நிறைய போட்டோ இருக்கு, வித்தியாசமான நிறைய சிம்பிள் இருக்கு. இத பத்திலாம் லூசியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பெருசா தெரியல. லூசி கிட்ட கேட்டாலும் சரியா பதில்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எல்லாருக்குமே ஒரே நாள் தானே பர்த்டே, அந்த பர்த்டேவை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி கேக்க எல்லாருமா சேர்ந்த மாதிரி வெட்டிட்டு இருக்காங்க. ஜாலியா இப்ப பார்ட்டி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரக்கு கிரக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் குடிச்ச மாதிரி இந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சரக்கு அடிச்சதுல மட்டையாயிடுவாங்க. இதுல வினோத்துக்கு மட்டும் முழிப்பு வருது. முழிச்சு பார்க்கும்போது லூசி உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவன் என்ன புக் படிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. இவர் தண்ணி தாகம் எடுத்ததுனால தான் முழிச்சிருப்பாரு. இங்க தண்ணி இல்ல, கீழே போய் தான் எடுக்கணும் போல. சரி கீழே போய் தண்ணியை குடிச்சிட்டு வரலான்ற மாதிரி வினோத்ன்ற நபர் இருக்கார்ல, இப்ப கீழே வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஒரு ரூம்ல இருந்து வெளிச்சம் வருது. என்ன அந்த ரூம்ல இருந்து வெளிச்சம்லாம் வருது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. செக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி நமக்கு அசோகை காட்டுறாங்க. அசோக் இருக்கார்ல, ஃப்ரெண்டு தந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற அந்த புக்கை படிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. ஃப்ரெண்டு வரமாட்டேன்னு தானே சொன்னா, யாரா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு கரண்ட் வேற போயிருது. இவருமே டார்ச் லைட் வெளிச்சத்துல போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. இவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி கற்பனைலாம் வரும்ல, அந்த கற்பனையில தான் உருவம் தெரியுது போல. இவர் திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துருது. யாரோ பின்னாடி நின்ன மாதிரியே தோணுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எப்பவுமே வர ஆலோசினேஷன் தான் போல அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரீயா விடுறாரு. யாரோ காலிங் பெல் அடிச்சாங்கல்ல, என்ன ஏதுன்னு செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா பாக்குறதுக்காக வெளியே வராரு. பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். அப்பதான் கீழே ஒரு கிஃப்ட் இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. என்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நமக்கு வந்ததா இல்ல வேற யாருக்காவது வந்ததா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரூம்க்கும் கொண்டு வந்துடுறாரு. நமக்கு யாரு கிஃப்ட் அனுப்ப போறா, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்ததா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சரி ஓபன் பண்ணி தான் பாப்போமேன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இவருக்கு தான் வந்திருக்கு. பிராண்டட் டி-ஷர்ட், பிராண்டட் கண்ணாடி, பிராண்டட் ஷூன்னு நிறைய பிராண்டட் ஐட்டமா வந்திருக்கு. அதே மாதிரி காசும் இருக்கு. யார் நமக்கு அனுப்பியிருப்பான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. லூசின்ற ஒரு பொண்ணு தான் அனுப்பி வச்சிருக்காங்க போல. அந்த லூசி இருக்காங்கல்ல, உன்னை நான் ரொம்ப நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சொல்லணும்னு நினைச்சேன், உன் பர்த்டே தான் சரியான டைம்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொல்றேன். கண்டிப்பா என்ன உனக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எங்க வந்து மீட் பண்ணோன்னு சொல்றேன், நீ கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. யார் இந்த லூசியா இருக்கும்ன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்த காசை வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி மாதிரிலாம் தா, நீ காசு இல்லாம கஷ்டப்படுறது எனக்கு தெரியும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஜாலியா ஃபன் பண்ணு, நைட்டு நான் கால் பண்ணும்போது தனியா மட்டும் வா, உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே உள்ளுக்குள்ள சொல்லிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த காசை வச்சு பார்ட்டி கொடுத்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மறுநாள் எப்பவுமே போல மீட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பேசினதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, மன்னிப்புலாம் கேட்கறாங்க. விடுங்கடா, நான் தப்பா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்னோட ட்ரீட் தான், நம்ம எங்கனாலும் போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு எப்படா உங்ககிட்ட இவ்வளவு காசு வந்தது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. நான் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்கேன், அட்வான்ஸா தான் இவ்வளவு காசு கிடைச்சிருக்கு, சம்பளமா இன்னும் நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உண்மையதான் சொல்றியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சூப்பரா அப்படின்ற மாதிரி இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட செலவுடா, எங்கனாலும் போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இவர் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஜாலியா அவர் வாங்கி தரதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ட்ரீட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபக்கும் இவரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப தீபக் கிட்ட உண்மையை சொல்லலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. மச்சான் உன்கிட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொய்யா, என்னடா பொய் சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் சினிமால கமிட் ஆனேன்னு சொன்னேன்ல, அது எல்லாமே பொய்யடா, அவங்க 2 பேருமே என்ன கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டாங்கல்ல, அதனால தான் அந்த மாதிரிலாம் சொன்னேன், உண்மையில சினிமால நான் கமிட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படா காசு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இல்லடா, லூசின்ற ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றா போல, அந்த பொண்ணு தான் அனுப்பி வச்சா, என் கஷ்டத்தை புரிஞ்சு அனுப்பி வச்சிருக்காடா, ஃப்ரெண்ட்ஸுக்கு
இதை வச்சு நல்லா செலவு பண்ணுன்ற மாதிரி அவ தான் சொன்னான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பர் மச்சான், யார் அந்த பொண்ணுன்ற மாதிரி கேக்குறாரு. அவ யாரு என்னன்னு எனக்கு தெரியலடா, இன்னைக்கு மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கு, அவ கால் பண்றதா சொன்னான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல விஷயம்டா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இந்த ஃப்ரெண்டுக்கு வேலை இருக்கும், அதனால இவர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் லூசி கூப்பிட்டா போனோம்ல, அதுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வாங்கி தந்த எல்லாத்தையும் போட்டு இந்த இடத்துல ரெடி எல்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப பைக்ல ரவுண்ட் மாறலாம் இவர் வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டோட பைக்கா தான் இருக்கும், அதுல ரவுண்ட் மாறலாம் வந்துட்டு இருக்காரு. அப்ப லூசி இருக்காங்கல்ல, அவனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாங்க. உன்னோட காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லூசின்னு சொல்லிட்டாரு. இங்க தான் என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்காங்க, லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரமா வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வந்துடுறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அவங்க லொகேஷன் அனுப்பியிருக்காங்கல்ல, இவருமே டிராவல் பண்ணி ஏறக்குறைய வீட்டு வாசல் கிட்ட வந்துடுறாரு. டாக் எல்லாம் இருக்கான்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வாசல் கிட்ட வரேன்ற மாதிரி இவங்களுமே வாசல் கிட்ட வந்துடுறாங்க. இவரை வெல்கம் பண்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே இவரை கவனிக்கிறாங்கல்ல, வாங்க பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. முதல்ல இவருக்கு ஹாப்பி பர்த்டேன்ற மாதிரி சொல்றாங்க, எங்களுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரே நாள்ல எல்லாருக்குமே பர்த்டேவா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. இது எப்படி பாசிபிள்னு கேக்குறாரு. அதெல்லாம் நான் சொல்றேன், வா வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலான்ற மாதிரி லூசியும் கூட்டு போறாங்க. இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நடத்துன்ற மாதிரி லூசியை கிண்டல் பண்ணிட்டாங்க. சும்மா இருங்கடா அப்படின்ற மாதிரி லூசி இருக்காங்கல்ல, வாங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரத்திலேயே கரண்ட் கட் ஆயிருது. அச்சச்சோ கரண்ட் போயிருச்சுன்ற மாதிரி லூசி சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் டார்ச் ஆன் பண்றேன்ற மாதிரி இவரோட போன் டார்ச் ஆன் பண்றாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு ரூம் கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த ரூம் கிட்ட வந்தோன்னா அந்த பொண்ணு நடக்கிறத நிறுத்திடுறாங்க. அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கதவை பொறுமையா சாத்திடுறாங்க. அது தெரியாம இவர் பாட்டுக்கு ரூம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் கனவுல அடிக்கடி சில உருவம்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் உருவம்லாம் இங்க இருக்கு. என்னடா இது, நம்ம கனவுல வரதெல்லாம் இங்க இருக்குன்ற மாதிரி இவர் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. என்னதான் பாக்ஸ்ல இருக்குன்னு ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா அதுல லூசியோட போட்டோ இருக்கு. போட்டோல அவங்க இறந்து போன மாதிரிலாம் இருக்கு. போட்டோக்கு பின்னாடி ஏதோ எழுதி இருக்கு, சாத்தானுக்கு நான் எண்ணியே தரேன், கீழே லூசின்ற மாதிரி போட்டிருக்கு. இப்ப அடுத்த போட்டோவை எடுத்து பாக்குறாரு. லூசியோட வேற ஒரு ஃப்ரெண்டோட போட்டோ தான் இருக்கு. அவரும் இறந்து போன மாதிரி போட்டோ இருக்கு. பின்னாடி பார்த்தா நான் சாத்தானுக்கு காணிக்கை ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. என்ன இப்படிலாம் எழுதி இருக்குன்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒவ்வொருத்தர் போட்டோவை பார்க்கும் போதும் ஒவ்வொருத்தரா இவர் பின்னாடி நின்னுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இவருக்கு முதல்ல தெரியல. அதுக்கப்புறம் தான் பின்னாடி ஆளுங்க நிக்கிற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சட்டுன்னு திரும்புறாரு. இவர் திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லாம போயிடுறாங்க. எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஏதோ தப்பா இருக்கு, நம்ம இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி வெளியே வராரு. பக்கத்துல இருந்த லூசி எங்க போனாங்கன்னு வேற தெரியல. லூசி எங்க போன, லூசி எங்க போன அப்படின்ற மாதிரி இவர் தேடி வந்துட்டு இருக்காரு. அப்ப மாடியில இருக்க பால்கனி கிட்ட தான் இருக்காங்க. இப்ப இவருமே பாத்துட்டார்ல, லூசி என்ன திடீர்னு மேல வந்துட்டேன்னு கேக்குறாரு. இப்பதான் அவங்கள முழுசா பாக்குறாரு. அவங்க வயிற்றுக்கு கீழே பார்த்தா வெட்டு போட்ட மாதிரி இருக்கு. ரத்தம்லாம் அப்படியே சிந்திட்டு இருக்கு. என்ன வெட்டு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆகுறாரு. வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடினவர் தடிக்கலாம் கீழே விழுந்துடுறாரு. முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா ஓடிட்டு இருக்காரு. அப்ப இன்னொன் ஃப்ரெண்டு, அதாவது ஸ்விம்மிங் பூல்ல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. பிரதர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது நீங்களாவது தப்பிச்சிருங்க, எப்படியாவது நீங்களாவது தப்பிச்சிருங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இப்ப ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் கொடூரமான முறையில இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இவ்வளவு கொடூரமா இறந்து போன மாதிரி தெரியுறாங்க, நம்ம வரும்போது நார்மலா தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குறவருக்கு மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல யாரையும் காணோம். அப்ப நம்ம தான் கற்பனை பண்ணிருக்குமா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. லூசி எங்க போனீங்க, லூசி எங்க போனீங்கன்னு தேடிட்டு இருக்காரு. அப்பதான் கீழே இருந்து சவுண்ட் கேக்குது. இவருமே படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. அப்ப கீழே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சர்க்கிளை சுத்தி உக்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. எல்லார் கண்ணும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன கண்ணு எல்லாம் வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இவரும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. கீழே வந்தோன்னா யாரோ இவரை வசியப்படுத்துற மாதிரி இருக்கு. இவரால சுத்தமா அசைய முடியல. அப்ப ரெட் கலர் ஊடி போட்ட மாதிரி ஒருத்தர் புக்கை படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அவர் படிக்கிற மந்திரத்தினால தான் நம்மளால அசைய முடியலன்றது ஹீரோக்கு தெரியுது. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வியர்டா இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே வரவர்கிட்ட என்ன நடக்குது, என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இவரால பேச கூட முடியல. ஆக்சுவலா வர நபர் யாருன்னா பீட்டரா தான் இருப்பாரு. பீட்டர் இவங்க எல்லாரையும் ஏதோ பண்ணிருக்காரு போல, அதே மாதிரி ஹீரோவையும் பண்ண போறாரு போல. இங்கதான் பீட்டர் சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பீட்டர் ஆன்லைன் மூலியமா லூசி கிட்ட பழகி இருப்பாரு. நான் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. போக போக இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. லிவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லிவின்ல இவங்க ரெண்டு பேருமே இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா லூசியை இவருக்கு ஏத்த மாதிரி இவர் மாத்த ஆரம்பிக்கிறாரு. லூசி கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரே பர்த்டேல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் நம்ம சேர்க்கணும். உன்னோட பர்த்டே ஜூன் 6 தானே, அதே ஜூன் 6ல இருக்க நிறைய பேரை நீ ஃப்ரெண்ட்ஸா மாத்திக்கோ. நான் நிறைய பேரை பார்த்து வச்சிருக்கேன், அவங்க கிட்ட பேசி ஃப்ரெண்ட்ஸா மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி லூசி கேக்குறாங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வினோத்ன்ற நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பிராக்டிஸ் எடுக்கிறவரா இருப்பாரு. இப்ப பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்ற மாதிரி போய் உட்கார்றாரு. அப்பதான் இவருக்கு லூசி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. உங்களுக்கும் ஜூன் 6 தான் பர்த்டே, எனக்கும் ஜூன் 6 தான் பர்த்டே. நம்ம எல்லாருமே மீட் பண்ணா என்ன, உங்களை மாதிரியே மத்தவங்க கிட்டயும் பேச போறேன்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இவர்கிட்ட மட்டும் பேசல, வேற சிலர்கிட்டயும் இவங்க பேசுறாங்க. இப்ப அந்த வேற சிலரை நமக்கு காட்டுறாங்க. இப்ப காட்டுறவரோட பேரு குரு அப்படின்றது. இந்த குரு ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா குரு ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வேற ஒரு பையனை பார்த்திருப்பாங்க. அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதனால திடீர்னு பிரேக்கப்னு சொல்ற, என்கிட்ட ரீசனை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ரீசன்லாம் பெருசா எதுவும் கிடையாது, பிடிக்கலனா விட்டுறேன், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரை கழட்டி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் பிரசன்ட்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் லூசி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நம்ம எல்லாருக்குமே ஒரே நாள் தான் பர்த்டே, நம்ம எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணா என்னன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டாரு. இப்ப காயத்ரின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, உங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு அபியூஸ் பண்ணிருக்காருல, நான் டைவர்ஸ் வாங்கி தந்துடுறேன், நீங்க போல்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களுமே அதே நாள் பிறந்தவங்களா இருப்பாங்க. மீட் பண்ணலாமான்னு லூசி கிட்ட இருந்து மெசேஜ் வருதுல, மீட் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. எதனால பீட்டர் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வைக்கிறாரு அப்படின்றது லூசிக்கு தெரியாது. லூசி இவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டாங்கல்ல, எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணலாம், பர்த்டே டைம் பார்ட்டி மாதிரி பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே லூசியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு ஜாலியா பார்ட்டி பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இதுல இன்னொரு நபரோட பேரை சொல்லல, அவர் பேரு டேவிட் அப்படின்றது. டேவிட் நான் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டேன், ஏன்னா அது பாவம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த பாவத்தை பண்ணா தப்பில்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அவர் இருந்தாலுமே வேணான்னு மறுக்கிறாரு. ஒரு நாள் தானே, ஜாலியா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேவிடும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆனா டேவிடுக்கு குடிச்சலாம் பழக்கம் இல்லைல்ல, குடிக்கிறது செட் ஆக மாட்டேங்குது. குடிச்சவரு காலையில பயங்கரமா வாந்திலாம் எடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் எனக்கு இது செட் ஆகாதுன்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இது எல்லாமே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். வருஷம் நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லூசி சொல்றாங்க. கண்டிப்பா மீட் பண்ணலான்ற மாதிரி மத்தவங்களுமே இதுக்கு ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த டீம்ல காயத்ரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டேவிட ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா மத்த 2 பேரை காட்டிலும் அவர் ரொம்ப அமைதியான டைப்பா இருப்பாரு. எனக்கு டேவிட ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்க வினோத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வினோத் என்ன பண்றாருன்னா, இவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்ற மாதிரி சட்டுன்னு சொல்லிடுறாரு. இப்ப எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு 2 பேருக்கும் தெரியல. ஆமாண்டா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வெளிப்படுத்துறாங்க. இவருமே எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, சரி நம்ம லவ்வர்ஸ் மாதிரி இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி இவங்க 2 பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லூசிய பீட்டர்னு ஒருத்தன் தானே இப்படி பண்ண வச்சான். அந்த பீட்டர் என்னடானா இப்ப மீரான்ற ஒரு பொண்ணு கூட லிவின்ல இருந்துட்டு இருக்கான். அந்த மீராவும் இவனும் ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த மீராவோட டேட் ஆஃப் பர்த்தும் ஜூன் 6 இருக்கும். திட்டமிட்டு தான் இவங்க கிட்ட பழகிட்டு இருக்கான் போல. ஏன் எதுக்குன்றது தெரியல. இவன் ஸ்டார்டிங் வேற ஒரு நபர் கிட்ட பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பயே இந்த பீட்டர் வேற யார்கிட்டயே பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணை சீக்கிரமா நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் இந்த மீரா இருக்காங்கல்ல, எதர்ச்சியா கேட்டுறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான், இவன் தப்பானவன் போலன்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி மீரா ஒட்டி கேட்கறத இவனுமே கவனிச்சிடறான். ஓஹோ, இவன் ஒட்டி கேட்கறா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஒட்டி கேட்டுட்டானா கதையை முடிச்சிருன்ற மாதிரி அந்த பாஸ் சொல்லிட்டாரு. இப்ப ஒட்டி கேட்ட மீரா இருக்காங்கல்ல, ரெடியான மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்காக வராங்க. எனக்கு வெளியே வேலை இருக்குடா, போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்றா அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருது. இவனுமே பக்கத்துல வந்து உட்காருன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்றது எனக்கு புரியுது, தெரிஞ்ச நீ இதுக்கப்புறம் வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி கழுத்தை நெரிக்கிறான். வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவன் கழுத்தை நெரிச்சு கதையை முடிச்சிடறான். இந்த பொண்ணு டேட் ஆஃப் பர்த் ஜூன் 6 இந்த பொண்ணை ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ள இப்படி சாகடிக்க வேண்டியதாயிருச்சு. அப்பதான் லூசி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. லூசி இருக்காங்கல்ல, புதுசா ஒருத்தனை அந்த டேட் ஆஃப் பர்த்ல கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் இப்பதான் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்லாம் ஓபன் பண்ணிருக்கான் போல, எதர்ச்சியா என் கண்ணுல பட்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சூப்பர், அவங்கிட்டயும் பேசு, அவனையும் ஃப்ரெண்டா மாத்து அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் கேட்காத, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். வருஷம் அவங்க கிட்ட பார்ட்டி பண்ண போற, அவ்வளவுதானே, பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பீட்டருக்கு மேல இருக்கவர் இருக்கார்ல, இந்த மீராவை இவ்வளவு நாள் நீ ஏமாத்தி கூட வச்சிருந்த, இப்ப இவளை சாவடிக்க வேண்டியதாயிருச்சு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வேற ஒருத்தன் கிடைச்சிருக்கான், அவனோட பேர் அசோக் அப்படின்றது. லூசி பேசி அவனை கூட்டு வந்துருவா, இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதா கரெக்டா பண்ணிரலான்ற மாதிரி சொல்றான். என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. இந்த லூசி இருக்காங்கல்ல, அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. வருஷம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு வந்து பார்ட்டி எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி கடைசியா நடந்த பார்ட்டியை நமக்கு காட்டுறாங்க.
அப்ப நைட்டு நேரம் அந்த வினோத் முழிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, என்ன நைட்டு நேரம் புக்கெல்லாம் படிக்கிறான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் அவர் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அப்போ ஒரு ரூம்ல இருந்து வெளிச்சம் வந்திருக்கும். என்ன இந்த ரூம்ல இருந்து மட்டும் வெளிச்சம் வருது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதோடயே அந்த சீனை கட் பண்ணாங்கல்ல, இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவருமே ரூம்ல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அந்த ரூம்ல ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. காரணம், அந்த இடத்துல லூசி கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் வயிறு கிழிஞ்சு கொல்லப்பட்டிருக்காங்க. என்ன லூசி இந்த இடத்துல இறந்து போயிருக்கா? அப்ப புக்கு படிச்சிட்டு இருந்தது யாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. இவர் கத்துற சவுண்ட் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எதுக்காக வினோத் கத்துறான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே பாடியை பார்த்து இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. சரி, அந்த இடத்துல லூசி இருக்காளா பாப்போன்ற மாதிரி எட்டி பாக்குறாங்க. லூசி அந்த இடத்துலயும் இருக்காங்க, அதே மாதிரி இந்த இடத்துல பாடியாவும் இருக்காங்க. என்ன நடக்குது, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாடியா இருந்த லூசி இருக்காங்கல்ல, சட்டுன்னு நிமிந்து உட்காடுறாங்க. இவங்களுமே பயந்து ஓடலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு நபர் வராரு. இவங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. கண் முழிச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாரையும் அந்த நபர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, பீட்டரா தான் இருப்பாரு. ஏற்கனவே இவரோட காதலியான லூசியை சாவடிச்சிருப்பாரு. அதாவது காதலிலாம் கிடையாது, காதலி மாதிரி இவர் நடிச்சிருப்பாரு. லூசியோட கதையை முடிச்சிட்டார்ல, இப்ப இவங்க 4 பேர் கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இவர் கதையை முடிக்க போறாருன்றது இவங்களுக்கும் தெரியுது. ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களை சாதாரணமா கொல்ல மாட்டேன், வித்தியாசமா தான் கொல்லுவேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. காரணம் என்னன்னா, சாத்தானுக்கு பலி கொடுக்க போறாரு. சாத்தானுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் இவர் பலி கொடுக்க போறாரு. நீங்க சாக போறது இல்ல, இதே இடத்துல வாழ தான் போறீங்க, அதனால பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் நஞ்ச டார்ச்சர் இல்ல, பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காயம் பட்டிருந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி காயத்தை தான் இவர் ஏற்படுத்துறாரு. அதனால தான் இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்க உடம்புல அந்த காயம் இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்படி டார்ச்சர் பண்ணி அந்த 5 பேரையும் கொடூரமா இவர் சாவடிக்கிறாரு. 6th ஜூன்ல இருக்கவங்கள எதனால தேர்ந்தெடுத்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, 666 வருது இல்ல, ஏன்னா சாத்தானுக்கு பிடிச்ச நம்பர் 666 சொல்லுவாங்க. அதனால தான் இவங்களை தேர்ந்தெடுத்திருப்பாரு. அதுலயும் 6 பேரை சாவடிச்சாதான் அந்த ரிச்சுவல் நிறைவேறும் போல. 5 பேர் கதையை முடிச்சிட்டாரா, வரப்போற ஹீரோவோட கதையும் முடிக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு தான் இப்படி உட்கார வச்சிருக்காருன்றது தெரிஞ்சிருது. நம்ம ஹீரோக்கு முன்னாடியே அவங்க 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டு பேயா தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க பேயா தான் இருந்திருப்பாங்க. பேயா தான் இவர்கிட்ட நார்மலாலாம் பேசியிருப்பாங்க. இப்பதான் ஹீரோக்கு அதெல்லாம் புரிய வருது. இந்த சைடுல இருக்க பீட்டர் இருக்கார்ல, மந்திர வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு பக்கத்துல ஒரு கத்தியை வச்சு வெட்டிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஹீரோக்கு வெட்டுறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா ஹீரோவை டோட்டலா இந்த பீட்டர் தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவையே வெட்ட வச்சிருக்காரு. இப்ப 6வது கொலையும் இவர் பண்ணிடுறாரு. இறந்து போன மாதிரி விழுந்த ஹீரோ இருக்கார்ல, கொஞ்ச நேரத்துல நிமிந்து உட்கார்றாரு. கண்ணோட கலர் மாறிடுது. இப்ப ஹீரோவும் பேயா மாறிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த பீட்டர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு மரணம்ன்றது வரவே வராது, இங்கதான் நீங்க இருக்க போறீங்க, நீங்க சாத்தான வழிபட போறீங்க, எல்லா பகுதியிலயும் இது நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சென்னை பகுதியில நீங்க 6 பேர் தான் இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது சாத்தான வழிபடுறவங்கன்னு ஒரு குரூப் இருக்கும்ல, அது நிறைய பகுதியில இருக்கு போல. இந்த பகுதியில அந்த குரூப்பை பில்ட் பண்றதுக்காக தான் பீட்டர் வேலை பார்த்திருக்காரு. பலியா நீங்க என்னதான் எடுத்துக்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பீட்டர் சொல்லிட்டாரு. பீட்டரோட ஸ்டோரி என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த ஸ்டோரியை இவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களை சாவடிச்சிட்டேன், நீங்க வருத்தப்படாதீங்க, சொல்ல போனா நான் உங்க எல்லாருக்குமே வரம் தான் தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே இவர் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் இவரோட ஸ்டோரி என்னன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அம்மா இருப்பாங்க. அம்மாக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூ இருக்கு போல. அம்மா சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்ப டாக்டர் இருக்கார்ல, அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க. உடனே ஆபரேஷன் பண்ணாதான் அம்மாவை காப்பாற்ற முடியும். 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும், சீக்கிரமா ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 5 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்டா இருக்கும். அது எப்படி நான் ரெடி பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு பீட்டருக்கு சுத்தமா புரியல. கடவுள்கிட்ட வேண்டலான்ற மாதிரி கடவுள்கிட்ட எல்லாம் பயங்கரமா வேண்டிட்டு இருக்காரு. இப்ப இவர் சோகமா வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைன்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கிறாரு. இவரும் பிரச்சனை என்னன்றதை சொல்லிட்டாரு. அந்த நபர் கொஞ்சம் பணக்காரர் போல, என்கிட்ட காசு இருக்கு, வேணா இதை வச்சு உன்னோட அம்மாவை காப்பாத்திக்கோன்ற மாதிரி காசை தந்துடுறாரு. இந்த காசு மூலியமா அம்மாவை எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி பீட்டரும் டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. டாக்டரும் சீக்கிரமா இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவை செக் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்றதுக்கு கொண்டு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி செக் பண்றதுக்காக வந்தாங்கல்ல, செக் பண்ணும் போதுதான் அம்மா இறந்து போயிட்டது உங்களுக்கு தெரிய வருது. அச்சச்சோ, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டாரு.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுளை வேற பயங்கரமா வேண்டினார்ல, கடவுளே இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி கடவுளை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நபர் 5 லட்சம் ரூபாய் தந்தாரு பாத்தீங்களா, திரும்பி அவர்கிட்ட காசை தந்துடலான்ற மாதிரி இவரும் வந்து காசு இதுக்கப்புறம் தேவைப்படாது, ஏன்னா என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அச்சச்சோ, நீ ஜீசஸ் கிட்ட அவ்வளவு வேண்டினியே, அப்ப கூட ஜீசஸ் காப்பாத்தாம விட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா, நான் ஜீசஸ் கிட்ட அவ்வளவு வேண்டினேன், இருந்தாலுமே காப்பாத்தல, இதுக்கப்புறம் ஜீசஸ நான் வழிபடவே மாட்டேன்ற மாதிரிலாம் பீட்டர் பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த நபர் இருக்கார்ல, ஜீசஸ நம்புனா உனக்கு எதுவுமே கிடைக்காது, வேற ஒருத்தர் கிட்ட கேட்டனா உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு புக் எடுத்து காட்டுறாரு. அதாவது சாத்தான வழிபடுவது எப்படின்ற மாதிரி தான் அந்த புக் டைட்டில் இருக்கும். அதை பாக்குற பீட்டர் பயப்படலாம் செய்யறாரு. பயப்படாத, இதெல்லாம் படிச்சு பாரு, அப்பதான் உனக்கே சில விஷயங்கள் புரிய வரும், எனக்காக நீ வேலை பாரு, நிறைய பகுதியில இது இருக்கு, இந்த இடத்துலயும் அதை பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பீட்டருமே அந்த புக்கெல்லாம் படிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு இவர் அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு நம்ம சேவை மாதிரி இந்த விஷயத்தை செய்யலாம், சென்னையில இந்த விஷயத்தை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இந்த பிளானோட அடிப்படையா தான் லூசி கிட்ட இவர் பழகிருப்பாரு. லூசி மூலியமா நிறைய பேரை சேர்த்திருப்பாரு. இதை தாண்டி மீரான்னு ஒரு பொண்ணை ட்ரை பண்ணிருப்பாரு, அது மிஸ் ஆயிருக்கும். இப்ப பிரசன்ட்ல இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. உங்களோட பலியே நான் தான், இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க நிறைய விஷயங்களை பண்ண போறீங்க, முதல்ல என்னை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவங்க எல்லாருமே பேய் மாதிரி இவரை கடிக்கிறதுக்காக வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல கதையை முடிச்சிடுறாங்க. இப்பதான் அந்த நபர் பண்ண ஒரு சூழ்ச்சியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த நபர் டாக்டர் கூட ஒரு டைய போட்டிருப்பாரு. நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க, காசு தேவைன்னு சொல்லுங்க, அவனுக்கு காசு தர மாதிரி நான் ஹெல்ப் பண்றேன், அப்பதான் நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்பான்ற மாதிரிலாம் பேசி வச்சிருப்பாரு. உண்மையில அம்மா இறந்து போயிருக்க மாட்டாங்க, மயக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. இப்ப உண்மையிலேயே சாவடிச்சிருங்கன்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டாரு. டாக்டரும் சரின்ற மாதிரி உண்மையிலேயே சாவடிச்சிருப்பாரு. இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி தான் பீட்டரை பண்ண வச்சிருக்காருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.